சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Geeta Kabalishwaran. திருமூலர் பாடல் ஒன்றில் காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு காலனும் இல்லை கதியும் இல்லை என்கிறார். இதில் திருமூலர் காலனை வென்றவர் என்று கூறுகிறார். இங்கு காலனை வெல்வது என்பது மரணத்தை வெல்வதா அல்லது காலம், பயம், பிறப்பு இறப்பு என்ற உணர்வையே கடந்து செல்வதா? தெளிவுபடுத்தும். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படின்னு சொல்லுகிற மகான்களையும் நாம் பார்த்துருக்குறோம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வேலை நம்மனும் வருவானே தம்பி தனையர் துணையாமோம்னா. ஏமா பாசக்கயிற்று எடுத்துக்கொண்டு வர்றபோது என் தம்பி மச்சான் சொன்னால் விடவா போகிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, உம்பர் பரவும் திருத்தணிகி மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியை சேர கருதுகிறேன்றார். திருத்தணி மலை மேலே இருக்கிற முருகப்பெருமானை நான் பூக்கூடை எடுத்துகிட்டு போய் கும்பிடணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த மரண பிரமாதம் நமக்கு இல்லையாங்கிறது, ஒம்மின் உலகியலீர் வனைந்து வனைந்து ஏற்றி ரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் அரகராவென்று அரற்றி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன். எப்பயும் சாமியை கும்பிடணும், கண்ணில் தண்ணி வரணும், கடவுளை நினைச்சா அழுதால் உன்னை பெறலாம். ஸோ அழுவது என்பது தொழுவது. கடவுளை யார் அந்த மாதிரி வனைந்து வனைந்து ஏற்றி முடியெல்லாம் முருகா முருகான்னா நிற்கணும், ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இந்த நிலைகளை எல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வார்கள். அப்போ மரணமில்லாத நிலை வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, வாழ்கிற காலத்தில் இந்த பாழாப்போன உலகத்தை விட்டுவிட்டு கடவுளை நினைக்கிறது தான். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், நம்மை பிடிச்சிருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரகரா என்று அரற்றான் இல்லைங்கிறார். அரோஹரா அரோஹரான்னு சொல்லி நீ அழுதுகிட்டு நிற்கப்பாரு, அப்போ தான் இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாத்துக்குமே ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன? சரணமானால் தன் தட அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உளனாகவே இல்லாதது எண்ணம். வாழ்கிற காலத்தில் சரண்டராகி கடவுளுடைய பாதங்களை யார் பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்க மரணமாகிற போது கடவுளுடைய பாதங்கள் அவங்களுக்கு இடம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ நாம் இந்த உலகத்தில் எதுக்காக கஷ்டப்படுறோன்னா, நம்முடைய ஃபூலிஷ் நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு என்ன பேர்? பாதக மலங்கள். பாதகம் பாரதியார் சொல்கிறார் இல்லையா, பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, மோதி புதித்து விடு பாப்பா. அந்த மாதிரி பாதகம்னா அது. அப்போ பாதக மலங்கள், மலங்கன்னா உனக்கே தெரியும், ஷிட்டு. அதையெல்லாம் நீ தாண்ட வேணும்னா என்ன பண்ணும்? பாத கமலங்களை பற்ற வேணும். ரெண்டும் ஒரே வார்த்தை தான், பாதக மலங்கள், பாத கமலங்கள். ஸோ கடவுளுடைய பாத கமலாலயத்தை நீங்கள் பிடித்தால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். அப்போ சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமேனும் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்ற. அதனால் அரை நிமிஷம் கூட கடவுளை நினைக்கவே முடியலையே, நான் ஒரு கசடன் மூடன் மட்டி என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிற மகான்களை நாம் பார்க்கிறோம். இப்போது ஒன்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன? கடவுளை நினைக்கிறது தான். நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கா இருக்கணும்னா கடவுளை நினைக்கிறது. இப்போ காரைக்காலம் மேர் இருந்தாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க? பிறவா வர வேண்டும் பெம்மானே, எனக்கு பிறக்காத வரத்தை கொடு. பிறப்பு உண்டேல், ஒருவேளை தப்பித்தவரை எனக்கு பிறப்பு வந்துருச்சுன்னா உன்னை மறவா வரம் தருவாய் அப்படிங்கிறது. ஒன்றை மறக்கக்கூடாது அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அமர் அறவா உன் அடிக்கீழ் அப்படிங்கிறார். எப்போ பாரு பாம்பே கழுத்துற இந்த சிவபெருமானே உன் பாதத்துக்கடி நான் உட்காந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அதனால் சுற்றி வளைச்சி வேறு ப்ரிஸ்கிரிப்ஷனே கிடையாது. காட் இஸ் அ ஒன்லி ரெஃப்யூஜ். வேறு செகண்ட் ஸ்கோப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் தட் இஸ் அச்சீவ்டு ஒன் யூ ஆர் அலைவ் இன் திஸ் எர்த். ஏதோ இங்கிருந்து வீசா வாங்கினிட்டு போய் மோட்சத்தில் உட்கார்றதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற போதே நீங்கள் கடவுளை பிடிச்சி இந்த உடம்புலேருந்து ஆத்மாவை பிரிச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க. இந்த உடம்புன்றது ஜெயில். இந்த உடம்புக்குள்ளே ஜோதி ஆகிய ஆத்மா என்பது ஒரு பிரிசனர். இந்த உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை வெளியேற்றிட்டேன்னா ஜெயிலில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உடம்பாரழியின் உயிரார் அழிவர்,
உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன்கிறார். உடம்புக்குள்ளே தான் அந்த உத்தமன் இருக்கான், அதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரி திங் இஸ் அச்சீவ்டு வென் யூ ஆர் ஹியர். பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்பா அம்மான்ற எலும்புத்தோல் இன்னொரு எலும்புத்தோலான குழந்தைகளை தான் பெற்று போடும். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். நீ வாழ்கிற காலத்தில் ஒரு பரிசுத்த ஆவியினால, ஒரு ஹோலி ஸ்பிரிட்னால நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தில் உனக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். கேட்குறான், இது எப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மூக்கில் காற்று எப்படி வந்துச்சின்னு தெரியுமா? மூக்கு விட்டு காற்று எங்கே போக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் இது நடக்குது. நோ ஒன் நோஸ் from where the wind blows nor where it goes, so is it with a person filled with a Holy Spirit one. அந்த மாதிரி தான் இது நடக்குது அப்படிங்கிற வார்த்தையாக அவர் சொல்கிறார். அதனால் இது எல்லாம் இந்த உலகத்திலே அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இதை நான் 26 ஜனவரி 1984 அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால் நான் உனக்கு சொல்கிற விட தான் வந்து சயின்டிஃபிக்கல் அண்ட் டைம் டெஸ்டட் ப்ரூவன் ரிப்ளை. மற்றதெல்லாம் புக்கிஷ், நகி நகி லட்சத்தி டக்குங்கிறனே. நான் ஏற்கனவே அந்த நிலைகளை எல்லாம் பார்த்து விட்டு வந்து உனக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறேன். அது என்னன்றது அனுபவிச்சா தானே தெரியும். சும்மா வந்துருமா நீயே சொல் பார்க்கலாம். நம்ம உடம்பு இருக்குது, அந்த உடம்பு அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து அந்த ஜோதி தனியாக பிரிஞ்ச ஜோதி அந்த உடம்பையே வேடிக்கை பார்க்கும். இதுதான் மரண அனுபவம்னு சொல்லக்கூடிய. நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்க்கலாம், ஆனால் பார்க்கறது எது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி பார்க்கறது. அதனால் அந்த வைபவம் தான் மரண அனுபவம் சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு மாத்திரம் நான் ஏன் சொல்கிறேன். உலகத்தில் இயேசு கிடைச்சிருக்கு, சில மகான்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம லிபரேஷன். லிபரேஷன் ஆஃப் வாட்? லிபரேஷன் ஆஃப் த லைட், லுமினஸ் ஜோதி ஃப்ரம் தி ஜெயில் ஆஃப் த பாடி. இந்த உடம்பு தான் ஜெயில், இதுக்குள்ளே இருந்து அது தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். ஏன் நீ திருப்பி அதே மாதிரி உட்காந்து இருக்கிறனாக்கா அது பாசிபிள். ஒரு தடவை உனக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி when you get liberated, அதுக்கப்புறம் நீ நினச்ச மாத்திரத்தில் உடம்புக்குள்ளே போகலாம், நினச்ச மாத்திரத்தில் வெளியே வரலாம். ரெண்டையும் பண்ண முடியும். உள்ளேயும் போகலாம், வெளியும் வரலாம். அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்டூபிட் பாடி யூ கேன் லீவ் இட் அண்ட் என்டர் இன் டு சம் அதர் பாடி ஆல்சோ. இந்த உடம்பு உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, வேறு ஒரு உடம்புக்குள்ளே நீ போயிடலாம். ஏன்னா ஸ்பிரிட் இஸ் நவ் அலூஃப். சில காரணங்களால் நாம் இந்த உடம்பை கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு 77 வயசாகுது. நான் உலகம் பூரா சுற்றியிருக்கேன், ஆர்டிக் அண்டார்டிக்கெல்லாம் போயிருக்கேன். ப்ளஸ்ஸு நிறைய என்ன அனுபவங்கள் வாழ்க்கையில் ஒரு 50-60 லட்சம் பேர்கிட்ட பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். இப்போ எத்தனை விதமான அனுபவங்கள் இருக்குது இல்லையா? பிஸ்னஸில் இருந்திருக்கேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன், கோர்ட்டு கேஸ் பார்த்துருக்கேன், எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லையா? யாமோதிய கல்வியும் எம்மறிவுங்கிற மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது. கடவுளுக்கு வேலை செய்யறதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் இந்த உடம்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி யார் அந்த ஜோதியை வெளியே எடுத்துட்டாங்களோ எவ்ரி 12 இயர்ஸ் அவங்க ஜோதி மாறிக்கினே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் நினச்சா எந்த உடம்புக்குள்ளே வேணாலையும் போயிடலாம். ஆனால் இந்த அறிவு ஆற்றல் ரெண்டுமே தேவைப்படுது கடவுளுக்கு. அதனால் கடவுள் இந்த உடம்புலையே அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிகாஸ் திஸ் இஸ் எ வெரி ரேர் ஃபினாமினன். கல்வியெல்லாம் கற்பித்தா என்ற மாதிரி எல்லாமே தேவைப்படுது கடவுளுக்குங்கிறதுனால கடவுள் இதே உடம்புல என்னை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா ஜனவரி 26, 1984 ஒரு தடவை என் கதை முடிஞ்சிச்சு. 99 ஒரு தடவை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி 3 தடவை இது வரைக்கும் நான் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டேன். இங்கே வந்துட்டு இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணோம் இல்லையா, அன்றைக்கி நைட்டு கூட எனக்கு இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அப்போது எனக்கு தெரியும் நான் இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு எழுதுறேன். இந்த மாதிரி நான் இறந்து போகிறேன்னு நீங்கள் பயப்பட வேணாம், என்னுடைய ஸ்பிரிட் இந்த கோயிலில் சிலையில் இருக்குது, நீங்கள் அதை நினச்சிக்கிட்டா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே எங்கேயாவது வச்சோம்னாக்கா பார்க்குறாங்களோ இல்லைன்னு ஜோபிலேயே வச்சுன்னு, அப்போ என் பூஜை ரூம் இங்கே தான் லோஞ்சில் இருக்கும், அங்கேயே நான் இறந்து போய் படுத்துட்டேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நான் சாகலை. இப்படி பல அனுபவங்கள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற போது ஏதோ விக்ரமாதித்யன் கதை மாதிரி இருக்கும். ஆனால் அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக தான் அவங்க ஆத்ம ஞானத்தை அடைவார்கள். த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி ஈவன் திஸ் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்
அண்ட் ஃப்ரம் டெத் கம்மிங் அலைவ் பேக், இதெல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்த அனுபவங்களாக இருக்குமே தவிர புக்கில் எல்லாம் படித்தா இதெல்லாம் உதவாது. இன்னும் இதே மாதிரி சில பேருக்கு நடக்குது, ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவல் இல்லை. இப்போது நிறைய ஃபாரினில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க, மாச்சுவரியில் கொண்டு போய் கூட வச்சிடறாங்க அவங்கள. ஆனால் கொஞ்சம் அவங்க எமலோகத்துக்கு போய் சில அனுபவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் டைம் வரலன்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ டாக்டருங்க என்ன செத்து போய் இப்போ மாச்சுவரியில் ஹாஸ்பிட்டலில் வச்சது திருப்பி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு ஃபாரின்லலாம் அனுபவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சில் எல்லாம் போய் அவங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் வந்ததுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ப்ரீமெச்சூர் டெத். எங்களை மாதிரி ஆவியினாலே நிரப்பப்பட்டதல்ல, அன்லெஸ் யுவர் பார்ன் வித் ஸ்பிரிட்ன்றது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க அனுபவம். அது ஒரு ப்ரீமெச்சூர் டெத்து. செத்து போயிட்டான்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, ஆனால் திடீர்னு அந்த பாடிக்கு உயிர் வந்துடும். காரணம் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் முடியல, அந்த வாசனைகள் தொடருது, அதுக்காக வராங்க. ஸோ அதையும் இதையும் போட்டு இங்கே குழப்பிக்க வேணாம். அது ரொம்ப சின்ன லெவல், இதுதான் பெரிய லெவல். அவங்க மேக்சிமம் பார்க்குறதுன்றது ஒரு யம தர்ம பட்டணத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றது தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் அனுபவங்கள்லாம் இருக்காது. நாங்கள் சித்தர்கள்ங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிறோம். இப்போது முக்தானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்த மகான். அவர் நல்ல புக்கு எழுதியிருக்கார். அதில் யமப்பட்டினம் எப்படி இருக்கும், சித்தர்கள் உலகம் எப்படி இருக்கும், தேவர்கள் உலகம் எப்படி இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு உலகத்தை பற்றியும் அந்த புக்கிலெல்லாம் அவர் எழுதியிருக்கார். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறது. அது எப்படின்னா, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் கப்பல். அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸில் நீங்கள் போய் ஒவ்வொரு உலகத்தையும் பார்த்துருவீங்க. அந்த அனுபவம் ஆன உடனே திருப்பியும் அந்த ப்ளூ லைட்டு இங்கே வந்து உட்காந்துரும். திருப்பியும் நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. ஓகேவா? இந்த உடம்பு தூக்கினெல்லாம் யாரும் எங்கேயும் போகிறதே கிடையாது. இதெல்லாம் பெரிய நிலைகள். அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு புரியாது. இப்போ நானே சொல்லியிருக்கேன், நான் ஸ்கைக்கெல்லாம் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு. என்னப்பா ஆகாசத்தில் நான் நடந்து போகிற படம் ஒன்று இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க பாப்பா கேளம்பாக்கத்தில் இருக்காரு. இல்லை, ஐ கேன் கோ எனிவேர். அதெல்லாம் படத்தில் வரும், நீ வேணால் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ரெண்டாவது மிடில் ரோவில் ரெண்டாவது படம். என்னுடைய கிராப் இருக்கா, என்னுடைய பட்டு வேஷ்டி ஜுப்பா இருக்கா பாரு, நான் நடந்து போகிறேன் ஸ்கையில். இப்படிலாம் இருக்குன்னா நீ நம்புறியா? எல்லாமே அந்த மாதிரி தான் என்னுடைய ஜோதி வடிவான ட்ராவல்ஸ் இதெல்லாம். போ. அதனால் நம்ம அனுபவிச்சு தான் எல்லாத்தையும் சொல்கிறோம். புக்கிஷாலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். இது மாதிரி எனக்கு வந்த மாதிரி சில அனுபவங்கள் வேறு சில மகான்களுக்குள்ளெல்லாம் வந்திருக்கும். அவங்க சிசக்தி விலாசன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். தமிழில் கூட இவர் எழுதியிருக்கார், கஞ்சங்கார் ராமதாஸ் சாமி அருள் நாடிய திரியாத்திரைன்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆனால் அவர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் எழுதலை, அவரை தேடுதலை பற்றி எழுதியிருக்காரு. இந்த இவர் இருக்கார் இல்லையா, பரமஹம்ச யோகானந்தா, அவர் கொஞ்சம் இதை பற்றி எழுதியிருக்காரு. இந்த முக்தானந்தா நிறைய எழுதியிருக்காரு இந்த புக். அதில் இந்த உலகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்ன ஏது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கு எந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்? பித்திருக்கள் உலகம் படிச்சிருக்கீங்க, யமப்பட்டணம் படித்தாச்சு, தேவர்கள் உலகம் பாரு, இதெல்லாம் உண்மைதான். இந்த அனுபவங்களெல்லாம் இந்த கண்ணை வச்சு உங்களால் பார்க்க முடியாது, இந்த கண்ணு வரணும், அப்போ எல்லாத்தையும் பார்த்துடலாம். My visit to Indraloka heaven. One day in meditation, I saw a big city and immediately plunged into a kind of slumber. As a result, I could not see or understand anything pertaining to the city. I was delving deep into the waters of love. Piercing through this darkness into Tandraloka, I beheld a chariot coming from afar. It was not a product of human ingenuity, but of divine craftsmanship. It was beset with precious jewels, made not out of matter, but of consciousness. The chariot was without wheels, but had 4 tiny pillars underneath. It was shedding rays of celestial light in all directions, as though it contained several suns. It moved without touching the earth. I was overjoyed. As the chariot stopped near me, a god in human shape stepped out. He was wearing a white silk cloth.
Sandals inlaid with jewels adorned his feet. Around his waist, he wore a girdle, not the sort of leather belt used by modern fashionable people, but one beset with countless gems. He had a sacred thread over his shoulder, a necklace of pearls around his neck, and a bejeweled diadem on his head. His heavenly radiance brightened my face and also the neighboring mango trees. Luminous rings hung from his ears, and he held a shining weapon in his hands. The god looked at me, smiled, and then spoke in Sanskrit, the language of gods. Although I did not know Sanskrit well, I somehow understood his meaning and arose at once. As I entered, I was surprised to observe that the chariot, which had appeared to be only a 10-foot square form from the outside, was quite spacious inside. It was equipped with all facilities, such as pure water, a small bath chamber, and several bed chambers. The cushions inside were strangely beautiful, each inlaid with the rarest jewels that lit up the entire apartment. There was one seat which both bewildered and fascinated me. The god showed me around his enchanting chariot and finally led me into an outer room. Immediately, I felt that the chariot was flying with lightning velocity. I sat in one of the seats. The god occupied his seat opposite, whose two shining jewels were throwing light on me. Soon we reached a wonderful city full of bushes blooming with colorful and divinely fragrant flowers, trees laden with fruits filled with ambrosial juices, beautiful murmuring streams, exquisite warbling birds, and various kinds of animals. On one side were blue, white, yellow, and black regal swans, while on the other, herds of deer, shining with a golden radiance, frisked around fearlessly. Some of those deer sparkled with emeralds, rubies, and sapphires. Herds of cows and calves of noble breeds. ஓகேவா, இது போயினே இருக்கும். இதெல்லாம் இந்திர லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள். அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. பூமியில் அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அவன் யார்? குந்தி தேவி இந்திரன் மூலமாக பெற்றுக்கொண்ட குழந்தை. சூரியன்கிட்டேருந்து வந்தவன் கர்ணன், இந்திரன்கிட்டேருந்து வந்தவன் அஸ்வினி புத்திரர்கள், நகுல சகாதேவர்கள், வாயு புத்திரன், பீமன், இந்த மாதிரி தான் வந்தான். ஸோ ஒரு நேரம் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் கூப்பிட்டு இந்திரன் அந்த உலகத்துக்கு கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போயிட்டு தன்னுடைய இந்திர சிம்மாசனத்தில் நீ உட்காருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது அங்கே இருக்கக்கூடிய ரம்பா, ஊர்வசி, திலோத்தமெல்லாம் வந்து எங்கள் கூட நீ லவ் பண்ணுங்கிறாங்க. அவன் இல்லை, நீங்கள்லாம் எங்கள் அம்மா அப்படின்றான். அவங்க சொல்கிறாங்க, இந்த எங்கள் லோகத்தில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. இவன் முடியாதுன்னொடனே நீ 9ஆம் நம்பராக போகலான்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. இவன் கேட்குறான், என்னை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி வம்பில் மாட்டி விட்டியேன்ட்டு. அப்போ சாமி சொல்கிறாரு, நீ அஜ்ஞாத வாசம் போகிற போது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வருஷம் இருக்கணும். அப்போ பிருகநாளைங்கிற பேரில் 9ஆம் நம்பராக நீ இருப்ப. அப்போ உத்தரைக்கு டான்ஸ் டீச்சராக நீ இருப்ப, அதுக்கு இது உதவும் போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கழிச்சு. கைலாசத்தில் தார்ச்சன்னு ஒரு இடம், நான் வெடிகால தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆகாசத்துலேருந்து அத்தனை தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு, அவங்கவுங்க வெஹிக்கிள்ஸு, அவங்கவுங்க அது மாதிரி ரொம்ப அழகாக அப்படியே இறங்குறாங்க. இறங்கி எல்லோரும் இப்படி கை வச்சுன்னு என்ன கும்பிடுறாங்க. நான் தானே உங்களுக்கு கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிடுறீங்க அப்படின்னு. அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணா, ஆனாலும் உன்னை கும்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் உண்மைதான். அர்ஜுனன் இந்திரன், ஆனாலும் அவனுக்கு அந்த நிலை கிடைக்கிது. நம்ம பத்ரிநாராயணனுங்கிற ஆத்மாவை பிடிச்சிருக்கிறதுனால அத்தனை தேவர்களும் நாம் இருக்கிற இடத்துல கைலாசத்தில் நம்மளை வந்து கும்பிட்டு போகிறாங்க. இந்த நிலைகள் எல்லாருக்கும் சாத்தியம்தான். நீ என்ன ஆத்மாவோ அந்த ஆத்மாவை உன்னால் எப்படியாவது வாழ்க்கையில் பார்த்துட முடியும். அந்த அனுபவங்களை நீ வந்து என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் முயற்சி பண்ணுறது இல்லை. இந்த பைபிளில் என்ன வருது, தேடுங்கள் கண்டறிவீர்கள். நீ முயற்சி பண்ணால் தானே இந்த அனுபவம்லாம் உனக்கு கிடைக்கும். நீ சும்மா சாப்பிட்டுட்டு சாணி போட்டு ஒரு நாளைக்கு எனக்கு எல்லாம் வந்துடும், ஊதுவத்தி கற்பூரம் காட்டினான்னா எப்படி வந்துடும்? அதுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். நாங்கள்லாம் பாடுபட்டதுனால தானே அந்த நிலையில் அடைஞ்சோம்.
நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களையும் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுப்புட்டு மானம் அவமானம்லாம் பார்க்காம போய் மகிழ்ந்திருக்கிற காட்டில் உட்காந்துன்னு இருப்பியா? இல்லையா? அந்த மாதிரிலாம் உட்கார வேண்டியிருக்கும். ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இந்த அனுபவங்கள் வராது. சும்மா ஜாலியானா எல்லாருமே பிடிச்சிடுவானுங்களே. இன் வாட் வே காட் கேன் டிஃபரன்ஷியேட் யூ ஃப்ரம் ஆல் அதர்ஸ். அதாவது இதெல்லாம் பியூட்டிஃபுல் திங்ஸ். பட் பீப்புள் ஆர் நாட் ட்ரையிங் ஃபார் இட். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தூக்கம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை அளித்த ஓய்வு. அந்த தூக்கத்தில் கனவுகளும் இயல்பாகவே தோன்றுகின்றன. ஆனால் மனம் முழுமையாக அமைதியடைந்த ஞானிகளுக்கும் கனவுகள் வருமா? அவர்கள் காணும் கனவு சாதாரண மனிதர்களின் கனவைப் போலவே இருக்குமா? டிஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த உடம்பு இதுக்கு அன்னமய கோஷம். கோஷம்னா உடம்பு, அன்னமயம்னா சாப்பிட்றதுனால வந்த உடம்பு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிருந்தாலும் நம்ம மூக்குக்குள்ளே இருந்து காற்று வந்துன்னு போயின்னு இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். ஒரு ஆள் இறந்து போனால் மூக்கிட்டு வரல வச்சு பிராணம் போயிந்தி அப்படிங்கிறாங்க. பிராணம்னா அந்த மூச்சுக்காற்று சுவாசிக்கிறது. இவங்க கேட்குற கேள்வி மூணாவது உடம்பை பற்றி. அந்த மூணாவது உடம்பு என்ன? மனோமய கோஷம். மனதினால் ஆன ஒரு உடம்பு. அதில் தான் ட்ரெயினை மிஸ் பண்ணுறது, தண்ணியில் முழுகிறது, லவ் பண்ணுறது, யாரோ செத்து போந்த நினச்சி அழுவுறது, இந்த மாதிரியான எல்லா அனுபவங்களும் அந்த மனதினாலான உடம்புல வருது. நீ ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜில் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போது நீ இறந்து போயிட்ட, அப்போது நீ இறந்துட்டேன்றது எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் ஒரு 13 நாளைக்கு உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி காரியமெல்லாம் பண்ணி உன் ஆத்மாவை மேலே பித்ருலோகத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் இங்கே தான் சுற்றிக்கின்னே இருப்பேன். நான் தான் உயிரோடு இருக்கேன், நீ இருக்கு, இவங்கெல்லாம் வந்து அதுன்னு இருக்காங்க அப்படின்லாம் உன் பணத்தை சுற்றியே நீ கூட நின்று உன் பணத்துக்கு மேலே நிற்கும் உன்னுடைய உடம்பு. இன்னொன்று, ஒரு டாக்டர் ஒன்று குளோரோஃபார்ம் கொடுத்து படிக்க வச்சிடுறாரு. நீ உயிரோடு தான் இருக்க, ஆனால் டாக்டரு உன்னை எங்கே வெட்டினாரு, என்ன பண்ணார், எதுவுமே உனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா உன்னை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போய் வார்டில் படுக்க போட்டிருப்பாங்க. உனக்கு ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு ஏற்கனவே. இது ரெண்டாவது ஒரு மாதிரி குளோரோஃபார்ம் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். மூணாவது தாந்திரிக் லெவல்னு ஒன்று இருக்குது. இந்த கனவுகள் எல்லாம் தாண்டின ஒரு டோட்டலி பிளாங்க் மைண்ட் வருது. அதுக்கு பேர் நிர்வாணம். எல்லா மறை என்னை மறந்தனலாம் அப்படிங்கிறது அதுதான். சொல்லாய் முருகா சுரபூதியன். அந்த நிலை நீ தியானத்தில் தவத்தில் உயர்ந்த நிலைகளை தொடரும்போது உனக்கு வரும். அதாவது அது கனவு நிலை அல்ல, குளோரோஃபார்ம் ஸ்டேஜும் அல்ல, மரணமும் அல்ல, இருந்தும் இல்லாத ஒரு நிலை. அதில் டோட்டல் பிளாங்க் மைண்டுக்கு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் காட்சிகள் எல்லாம் தெரியணுமோ எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த நிலை வந்து தியானத்தில் ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போனவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர, உனக்கு அனுபவிக்க வேண்டிய எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் இருக்குமே தவிர, ஒரு ஸ்க்ரீன் ஒரு சினிமா கொட்டையில் வெள்ளையாக இருக்குது இல்லையா, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண அப்புறம் தானே படம் வருது. அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாத, இந்த மனசுன்ற ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாத வெள்ளை ஸ்க்ரீன், அதுதான் அந்த நிலை. அது சொல்லில் விளங்கா நிர்வாணம்னு பேர், வாச்சா மகோச்சரம்னு பேர். ஸோ அந்த நிலை தான் நாலாவது நிலை. மூணாவது நிலை மனதில் இருக்கிற நிலையில் பெரிய நிலை. அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம். அதுக்கடுத்து ஒரு மீன் எப்படி தண்ணியிலே இருந்து தண்ணியிலே சாப்பிட்டு தண்ணியிலே குட்டி போட்டு தண்ணியிலே இருக்கோ அந்த மாதிரி ஆனந்தமய கோஷம் பேர். ஆனந்தத்தில் வாழ்கிற ஒரு எக்ஸ்ட்ரசிக் லெவல். தண்ணி போடாதையே தண்ணி போட்ட மாதிரி எப்பயும் இருப்பேன். நிறைய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லூஸாக சென்சிபிளாக இருக்காங்களேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நிலை அது. இப்படி பல நிலைகள் ஆன்மீகத்தில் அவங்கவுங்களுடைய தேடுதலுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அந்தந்த அனுபவம் அவரவர்களுக்கு தான். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. உனக்கு வர்ற அனுபவம் உனக்கு தான். அதே மாதிரி ஊமையன் கனவென யார் குறைப்பேன் ஐயோன்னு தாய்மானார். கனவு உனக்கு வந்தாவே முன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ஊமைக்கு ஒரு கனவு வந்தால் அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்? அந்த மாதிரி பல அனுபவங்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்டவர் விண்டிலர், அதாவது ஒருத்தன் நிஜமாகவே இதெல்லாம் பார்த்துடலாம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு எஸ்எஸ்சியில் தான் அவன் இருப்பான். இதெல்லாம் பெரிய நிலைகள். அகைன் நீங்கள் இதெல்லாம் தேடுறதில்லை, அதனால் உங்களுக்கு கிடைக்காது. அதனால யூ சர்ச், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்களால் இப்போத்துக்கு சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்குது இல்லையா? உலகத்தில் இந்த பணம், புகழ், பேர், செக்ஸு, குழந்தை, குட்டி,
வீடு வாசல் காரு இந்த மாதிரி எவ்வளவோ ஆசைகள் இருக்கு இல்லையா, அதனால தான் உங்களால் அடைய முடியல. ஒரு 10,000 காக்கா இருக்குதுன்னு வை, நீ ஒரு 10,000 கல்லை வச்சுன்னு ஒவ்வொரு காக்காவையும் போட்டு அடிச்சுக்கினா உட்காந்து இருப்பேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இன்னைக்கு கலகலன்னு அவ்வளோ ஆசைங்க இருக்குது. இதெல்லாம் போகணும். ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்கும். அப்போ அந்த ஆசைகளால் இந்த நெஞ்சம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கனமாக இருக்குது. கல்லை கட்டின்னு யாராவது கடலில் நீந்த முடியுமா? அந்த கல் இல்லைன்னா நீ கை காலை ஓத்திக்கின்னு எப்படியாவது போயிடுவ. அந்த ஆசைகள் போகிறதுக்காக தான் நம்ம கடவுளை பிடிக்க வேண்டியிருக்கு. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக நான் தஞ்சம் கேட்டு முருகனிடத்தில் அருள் கேட்டு பஞ்சசக்கர ஆணை பதம் பணிகிறேன். பிள்ளையார நான் கும்பிட்றேன், ஏன்னா இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ ஆசா நுகழம்ன்றதும் வாசா மகோச்சரம் பண்ணுறதும் நிர்வாணம்ங்கிறதும் எல்லா என்னை மறந்த நலம் சொல்லாய்ங்கிறதும் எல்லாமே ஒரே விதமான ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஒரு தூக்கத்தில் நீ திடீர்னு உலுக்கி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. அந்த உலுக்கி விழுந்த பின்னால் தான் நான் எங்கே இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குவேன். அப்சல்யூட்லி when you are tired you will undergo that experience. அந்த நிலைக்கு ஒப்பிடலாம். இந்த பிளாங்க் மைண்டுங்கிறது என்னன்றது அந்த நிலைக்கு நீ ஒப்பிடலாம். இதெல்லாம் கூட பயிற்சியில் வர்றது தான். நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எனக்கு இதெல்லாம் எங்கே வரப்போகுதுன்ட்டு. ஒன்று யுவர் ப்ரியாரிட்டி ஷுட் பி தட். ரெண்டாவது ஹாவ் ப்ராப்பர் ட்ரைனிங் டு ரீச் தட் லெவல்ஸ். சும்மா வந்துடுமா? நீ ஒரு பாக்ஸிங் போடுறனா அதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் இருக்குது, ஒரு ஜிம் பாடி பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் இருக்குது, ஃபுட் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் விதவிதமான எக்ஸசைஸு டம்புள்ஸ் எல்லாம் தூக்கிறது கொள்வது இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இந்த ஆத்மானுபவங்களை அடைவதற்கு கூட சில பயிற்சிகள், சில நியம நிஷ்டைகள், சில கட்டுப்பாடுகள் எல்லாம் தேவைப்படுது. முயன்றால் முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தான் இது. நான் நீயும் கடவுள் நானும் கடவுள் தான். நாம் எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும். நாங்கள்லாம் தேடினோம், கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் அதுக்கு நினைக்கல, அதனால உங்களுக்கு கிடைக்கல. இல்லைன்னா யூஆர் ஈக்குவலி மீ, நானும் நீயும் ஒன்று தான். ஆம் பிரம்மாஸ்மி, சேம் டைம் தத்துவமசி, நீயும் அதுதான். நான் கடவுள், நீயும் கடவுள். Question from கோவிந்தன் சார். துரியோதனன் அவையில் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது துவாரகையில் சோகமாக இருந்த பகவான் கிருஷ்ணரை பார்த்து, அவமானப்படுத்தப்படும் உங்கள் பக்தியை நீங்கள் உடனே சென்று காப்பாற்றக்கூடாதா என்று ருக்மிணி தேவி கேட்டபோது, அவள் என்னை அழைக்கவில்லை, அழைத்தால்தான் என்னால் உதவ முடியும் என்கிற மாதிரி பதில் கூறியிருக்கிறார். தாங்களோ என்னை நினை, உனக்கு உதவ நான் ஓடோடி வருவேன் என்று கூறுகிறீர்கள். அழைத்தால் காப்பாற்ற வருகிற ஒரு இறைவன், மனதில் நினைத்தால் காப்பாற்ற வருகிற மற்றும் ஒரு இறைவன், பரமதயாபரனான இறைவனிடத்தில் ஏன் இந்த வித்தியாசமான பாகுபாடு? இந்த ரெண்டுமே நிஜம் கிடையாது. என்னால் முடியும்னு நீ நம்புற வரைக்கும் கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரௌபதி என்ன பண்ணா? துச்சாதனம் படை ஒரு போது தன் கை இப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி தன்னை தானாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணான். அவளால் முடியும்னு நினச்சா. எதுவும் முடியாத போது ரெண்டு கையும் தூக்கிட்டு அனதரட்சக ஆபத் வந்தவான்னா கிருஷ்ணர் வந்தார். இருந்த இடத்துல இருந்தே இவளுக்கு படவை அவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி உன்னால் முடியும்னு நினைக்கிற வரைக்கும் உனக்கு இந்த கடவுளுடைய ஹெல்ப் ஃப்ளோ ஆகாது. என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீயும் சரண்டர் ஆயிடு. ஆனால் அந்த சரண்டர் தான் கடவுள் எதிர்பார்க்கிற விஷயம். நன்றே வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா என்ன, எனக்கு என்ன அதை பற்றி. அன்றே என்ற ஆவியும் உடமையெல்லாமும் குண்டே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு அர்த்தம். என்னை நீ என்னைக்கு ஆட்கொண்டாயோ அன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. இன்னும் நீ பிழையோ செய்வார் நன்றி, எனக்கு நல்லது பண்ண என்ன கெட்டது பண்ண என்ன எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை நல்ல மூடில் இருந்தாக்கா ஒரு பொம்மைக்கு நல்லா குளிப்பாட்டி சவரெல்லாம் அதுக்கு ஊட்டுற மாதிரி பாவனை பண்ணி அதை எண்ணெயில் போட்டு எல்லாம் ஆட்டி பாட்டெல்லாம் பாடும். ஒரு பேட் மூடில் இருந்தால் அந்த குழந்தைய தூக்கி டமால்னு அடிக்கும். அந்த பொம்மை வாய்த்திருந்து கேட்குமா, என்னை ஏன் கொஞ்சனே என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்குமா? அந்த மாதிரி நீ கடவுள்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆகிப்போட்டு. இல்லை கடவுள் ஒரு குழந்தையாக இருந்தாக்கா நீ அவன் கையில் பொம்மை. கடவுள் ஒரு அம்மாவாக இருந்தா நீ குழந்தை. பாடு. நீ ஒரு தாயானால் முருகா நான் புன் பிள்ளை,
ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை, தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு, உன் கைகளிலே என் வாழ்வு. தொட்டு கொடுத்தால் சிரிப்பேன் நான், தட்டி கடித்தால் அழுவேன் நான். அழுவதும் சிரிப்பதும் என் வேலை, அடிப்பதும் அடைப்பதும் உன் பாரம். நீ ஒரு தாயானால் முருகா நான் உன் பிள்ளை. முருகன் தாயா இருந்தா நம்ம குழந்தை, முருகன் குழந்தையா இருந்தா நாம் அவன் கையில் பொம்மை. அப்போ எதுவாக இருந்தாலும் என்ன, நாம் அவனுடைய பொருள், அந்த குழந்தையோட கையில் இருக்கிற பொம்மை இல்லை தாயினுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தைங்கிற மாதிரி. பட் யூ ஹேவ் டு வாஷ் யுவர் கர்மாஸ். வாழ்க்கையில் நான் எத்தனையோ அனுபவங்களை அனுபவிச்சுட்டு தான் ஞானி ஆனேன். சும்மாலாம் கட்டி கொடுத்த புளிசாதம் ஊசிவிடும். நீ சொந்தமாக அடி வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு, இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் அவன் சொல்லுவான் தெனாவட்டில், நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் ஆனால் நீ ஞானியாக முடியும். இப்போது நான் ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ்லாம் இருந்தேன் ஒரு காலத்தில். அண்ணா நகர்லேயே பெரிய பங்களா நான் வச்சுருந்தேன். உறவை காத்த கிளி, தலைநி மந்திரம், அந்த மாதிரி பெரிய பெரிய சினிமாலாம் எங்கள் வீட்டில் எடுத்து டெய்லி 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 16 வருஷம் தலைவராக இருந்தேன். எனக்கு 3 பஸ்ஸு 4 லாரி கன்மேன் போட்டு பேங்க்குக்கு பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு 6 வேனு 3 காரு எல்லாம் இருந்துச்சு. பாரிஸ் கார்னர்லேருந்து பொன்னேரி வரைக்கும் நான் தான் மைசூர் சாண்டில் சோப், ஜாஃப்ரே மேனஸ், கிளாஸ்கோ, டிடிஸ் இந்தியா எல்லாத்துக்கும் ஸ்டாக்கிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தேன் நான் வாழ்க்கையில். ஆனால் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எதுவுமே வேணான்ட்டு நான் ஓடி போன ஆள். எங்கேயோ சுற்றின்னு இருந்தேன், காடுக்கு மோடு மகேந்திரகிரி எங்கே நம்பிமலை என்ன தாய்ப்பா போகாத இடம் எனக்கு திரும்பி வர்ற எண்ணமே கிடையாது. அப்போது திருவண்ணாமலை சாமி தான் நீ ஒவ்வொரு பிறவிலையும் இந்த மாதிரிலாம் பண்ணுற, அதுக்கு தான் அடுத்த பிறவி வருது, இந்த பிறவியில் எவ்வளோ மானம் எவ்வளோ அவமானம் வந்தாலும் நீ அனுபவிச்சு தொலைச்சி தான் ஆகணுன்னாங்க. ஸோ பார்த்து எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விற்றோம், கோர்ட்டு கேஸு கடன் எல்லாம். ஸோ பல வகைகள் நான் எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டே தான் இருந்தோம். நான் எதையும் கண்டுக்கவே மாட்டேன். அதனால் நீ கடவுளை நம்பு. ஒன்றும் ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. அப்போ நம்ம ராஜா என்ன, கோவிந்தராஜா, நடராஜா, தியாகராஜா, சுந்தர் ராஜா, அவர் கையை வச்சா ஏதாவது ராங் ஆகுமா? ஆனால் ஒரு கிவன் சுச்சுவேஷனில் நீ இது எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கும். யூ ஹாவ் டு அண்டர்கோ. பட் காட் நோஸ் ஹவு டு ஹேண்டில். உன்னுடைய மேட்ரு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உன்னை விட கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லாம் நான் இவ்வளோ தைரியமாக எல்லாத்தையும் உட்காந்துன்னு பேசினு இருக்கேன், எதை பற்றியும் கண்டிக்கிறதே இல்லை அப்படின்னா என்ன காரணம்னா, என் வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்கள். நான் கொஞ்சம் நஞ்ச அனுபவம்லாம் வந்துச்சு, வாழ்நாள் பூரா அனுபவம். சகல ಬ್ರಹ್ಮಾಂಡವನು ಬಸಿರಲಿ ಧರಿಸಿ ನಿತ್ಯವು ಪೊರೆವಳು ಮೂಲಾಧಾರ ಸಹಸ್ರಾರದಿ ಮುನಿಗಳವಳನು ನೆನೆವರು ತಾಯಿ ದುರ್ಗೆಯ ನಿಜವನರಿಯುವ ತಾಯಿ ದುರ್ಗೆಯ ನಿಜವನರಿಯುವ ಧೀರರಾರೋ ಜಗದೊಳು ಆರು ದರುಷಣ ವೇದ ಶಾಸ್ತ್ರ ಪುರಾಣವರಿಯದು ಅವಳನು ಯೋಗಿ ಹೃದಯದ ದಿವ್ಯ ನಿತ್ಯಾನಂದ ರೂಪಿಣಿ ಆಕೆಯು ತನ್ನ ಆನಂದದಲ್ಲಿ ತಾನೆ ಜೀವಹೃದಯೊಳಗಿರುವರು ತಾಯಿ ದುರ್ಗೆ ತಾಯಿ ದುರ್ಗೆ ತಾಯಿ ದುರ್ಗೆ ತಾಯಿ ದುರ್ಗೆ ಸಕಲ ಬ್ರಹ್ಮಾಂಡವನು ಬಸಿರಲಿ ಧರಿಸಿ ನಿತ್ಯವು ಪೊರೆವಳು ಮೂಲಾಧಾರ ಸಹಸ್ರಾರದಿ ಮುನಿಗಳವಳನು ನೆನೆವರು
ಶಿವನ ಹೊರತಿನ್ನಾರುವರಿಯರು ಅವಳ ದಿವ್ಯ ಸ್ವರೂಪವಾ ಪದ್ಮವನದಲ್ಲಿ ಹಂಸರೂಪನ ಜೊತೆಗೆ ನಲಿಯುವ ಮಾಟವಾ ತಾಯಿ ದುರ್ಗೆ ತಾಯಿ ದುರ್ಗೆ. ಓಂ ಜೈ ಶಿವ ಶಂಕರರೇ ಸ್ವಾಮಿ ಜಗತ್ ಪರಿಪಾಲಕರೇ ಆದಿ ಶಂಕರ ಅವತಾರ ಅನಾಥ ರಕ್ಷಕರೇ ಓಂ ಜೈ ಶಿವ ಶಂಕರರೇ. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.